இன்றைக்கி நம்ம கருவாடு கத்தரிக்காய் போட்டு குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். கத்தரிக்காயும் கருவாட்டையும் போட்டு இப்போ நான் ஒரு 30 கிராம் ஐர மீன் கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பார்த்துக்கோங்க, ஐர மீன் கருவாடு ஒரு 30 கிராம் தான் இருக்கும். கத்தரிக்காய் 3 கத்தரிக்காயை ஸ்மால் பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில்லு தேங்காய் சில்லு, ஒரு பெரிய சில்லை பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 7-8 பொடிசாக வெங்காயம், சின்ன வெங்காயம் 7-8 வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது 3ஐயும் நம்ம எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி பேஸ்ட் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது சாம்பார் மசாலா. சாம்பார் மசாலா எங்கள் சேனலில் விட்டுருக்கோம். அது எப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் 1 ஸ்பூன், 4 மிளகாய், சின்ன மிளகாயாக இருக்கிறதுனால, ஸ்மால் சைஸாக இருக்கிறதுனால நான் 4 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் நம்ம குழம்புக்கு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு, பெரிய பூண்டு ஒரு 2 பூண்டை அதை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புளிக்கரைசல், இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ மல்லி இலை லாஸ்ட்டில் கொஞ்சம் தூவுறதுக்கு மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான். இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் லேசாக எண்ணெய் விட்டு வதக்கி அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இப்போ கடாயை அடுப்பில் வச்சாச்சு. கொஞ்சம் ஆயில் விட்டுக்குருவோம். ஆயில் விட்டாச்சு. அதுக்கப்புறம் இது எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்குருவோம். ஃபஸ்ட்டு தேங்காயை போடுறேன். தேங்காய் சில்லு இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கோ. அடுத்து தக்காளி, கொஞ்ச நேரம் இப்படியே மூடி போட்டு கொஞ்ச நேரம் வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள், இப்போ நம்ம இதை இறக்கிட்டு ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்குருவோம். இந்த லெவலுக்கு போதும். இதை எடுத்துருவோம். அடுத்து கருவாடை சுத்தம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெந்நி வச்சுருக்கேன். கருவாடை இதில் போட்டு லைட்டாக அலசி எடுத்துக்குருவோம். பாருங்கள், கொஞ்சம் வாம் வாட்டராக இருக்குது. இதில் நம்ம கருவாடை போட்டு சுத்தம் பண்ணிக்கிடுவோம். கருவாடு, ஐர மீன் கருவாடு, ஐரக்கருவாடு. பாருங்கள், ஆறிடுச்சு நல்லா. இந்த ஆறின ஐட்டம் பூரா மிக்சியில் ஓட விட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், வதக்கின ஐட்டம் பூரா பேஸ்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சம் ஜீரகம் 1 ஸ்பூன் இருக்குல்ல, அதையும் போட்டு 1-2 ஓட விட்டு எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், ஜீரகத்தையும் ஓட விட்டு இப்போ எடுத்தாச்சு. இன்னும் அடுத்து எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், கடாயை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ ஆயில் விட்டுக்குருவோம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு பல் உரித்து வச்சிடணும்ல, அது பூண்டு போடுறேன். அடுத்து கத்தரிக்காய் போடுவோம். எண்ணெய் பொரிக்கும் பார்த்து கவனம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்குவோம். சால்ட்டில் கொஞ்சம் சால்ட் போட்டு கிண்டி கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறம்
நம்ம பேஸ்ட் பண்ண ஐட்டத்தையும் மசாலையும் விடுவோம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் எண்ணெயிலேயே வேகட்டும். எண்ணெயில் கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் அலசி வச்சுருக்கோம்ல, கருவாடு சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம், அதை போடுங்க. ஐர மீன் கருவாடு அதையும் போட்டு கொஞ்சம் இப்படி 2 கிண்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இப்போ ஊற்றுவோம். பேஸ்ட்டை அடுத்து பேஸ்ட் இருக்குது பாருங்கள், இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் வாட்டர் விட்டு இப்போ வந்து கொஞ்சம் வாட்டரை விட்டு ஊற்றுறேன். அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் புளிக்கரைசல், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பார் மசாலா எங்கள் சேனலில் விட்டுருக்கோம், பார்த்துக்கோங்க. சால்ட் வந்து திரும்ப ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் 2 மல்லி இலை தூவி கொஞ்சம் சால்ட்டுக்கு பத்தலை நான் போடுறேன். நீங்களும் கொஞ்சம் சால்ட்டு பார்த்து கவனமாக லாஸ்ட்டில் சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் கூட்டி வச்சாச்சு அடுப்பில். இது வந்து நல்லா வேகட்டும். மூடி போட்டு இப்போ வச்சுருவோம், வேகட்டும். நல்லா பாதி இது வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே கிடக்கட்டும். இப்படியே இருந்துச்சுன்னா தண்ணி நல்லா வற்றி நம்மளுக்கு கிரேவியாக கிடச்சிரும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுருக்கோம். பாருங்கள், கத்திரிக்காயும் கருவாடும் போட்டு நம்மளுக்கு இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு கத்திரிக்காயும் கருவாடும் ரெடி ஆயிடுச்சு. அது மேலே 2 மல்லி இலையை தூவி ஒரு கிண்டி விட்டு இறக்கிடுவோம். இது வந்து சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதுங்க. நன்றி.